அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு. அவர் இப்ப செம்ம காமெடியா மாறிட்டு வர்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பிக்கும் போது நான் அவன பார்த்துருவேன் அப்படின்ட்டு ஈரான் கையில அவன சேலஞ்ச் விட்டு ஓப்பனா நான் வந்து நினைச்சவன நாட்டை அழிச்சிருவேன், கேப்சர் பண்ணுவேன்ட்டு சொல்லிட்டு இஸ்ரேல் ஏத்தி விட்டுன்னு இஸ்ரேல சண்டை போட வச்சான். மத்த நாடுகள்லாம் கூட இருப்பாங்க தைரியத்துல. இவர் வந்து அப்படியே சண்டை போட்டாரு. அப்புறம் ஒதுங்கிட்டு இருக்காரு. சண்டை போயிட்டே இருக்க சமயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுன்னு ஈரான்காரன் சொன்னா கூட பரவால்ல. இப்ப இவன் வந்து சண்டை போர் வந்து ஈரானை மொத்தமா வந்து அழிக்கணும். அது சண்டை போறதுக்காக அவனுக்கு பணம் பார்த்தீங்கன்னா, சுமார் 200 பில்லியன் அப்ராக்சிமேட்லி, அதாவது 18 லட்சம் கோடி, 18 லேக் க்ரோர்ஸ் தேவைப்படுதான். உன்னை யார் போர் ஆரம்பிக்க சொன்னது? உன்னை யார் வந்து இந்த மாதிரிலாம் பணம் கேட்க சொன்னது? அவன் தனிப்பட்ட விரோதத்துக்கு ஒரு தனி மனிதன் அழுத்ததுக்காக மற்ற நாட்டெல்லாம் ஏற்றி விட்டு நீ உட்காந்துருக்கீங்க. வல்லரசு நாடு தானே, அப்போ உங்களை பணம் இல்லையா என்ன? எடுத்து உங்க சொத்துல கொடுக்க வேண்டியதானே? அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஒரே ஒரு ஈரானை வந்து உன்னால் அழிக்க முடியல அப்படின்னா, இதுவே முடியல அப்படின்னா நீ என்னத்த பண்ணுவ? இதுக்கு வந்து உனக்கு 7, 8 கண்ட்ரி வந்து கூட இருக்கணும் வேறன்னு சொல்றேன். அதுவும் அப்பவும் முடியல. எதுக்கு இந்த போரு? இதுல நினைச்சா நான் 2 நிமிஷம் ஸ்டாப் பண்றேன்னு வேற நீ சொல்லி விட்டுருங்க. அதுவும் முடியல. தைரியமா இருந்தா நீ நின்று ஸ்ட்ரைட்டா நீயே அடிச்சு, பொருளாதாரத்திலும் சரி, உன் கையில படை வளத்திலும் சரி, ஜெயிச்சு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த ஈரான் இது 1 to 1 சிங்கிளா பார்த்து பண்ணு. ஈரான் பாரு யாரையாவது கூப்பிடுறானா? யாருமே கூப்பிடல. ரஷ்யாக்காரன் துணை கூப்பிடுறது ரெடியா இருக்கான். வட கொரியாக்காரன் ரெடியா இருக்கான். இருந்தாலும் தனியா போராட்டு இருக்கான். அவன் தான் மனுஷன். அவன் தான் தைரியசாலி. இந்த மாதிரி நீ என்னைக்கு போராடு அன்னைக்கு தான் நீ வின் பண்ணும். அதுவும் தேவையில்லாத தனிப்பட்ட ஈகோவும் தனிப்பட்ட விரோதத்துக்காக சண்டை போடுறதும் ஜெயித்தா சரித்திரமே இல்லை. இதை பத்தி ஒப்பீனியன் போடுங்க. சுயல் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பாய்.